எப்படி நான் நினைச்சா அது நிறைவேற போது நிறைவேறக்கூடிய நேரம் இது. ஆமா என் மனிதாக விளங்கக்கூடிய பானுமதியாக பட்டவள் ஏன் வெத்தலை பாக்கு எடுத்து பேர யாரு இது? அந்த கொம்புடுக்க மாட்டீங்களா நீங்க என்றால் பானுமதியத்தை விடவிற்கு நான் எங்கே செல்ல வேண்டும்? இப்போதான் தென்மதுரை என் ஆசையை தீர்க்க வேண்டிய நேரம். ஆமா தென்மதுரையிலே அன்னையினுடைய பாதுகாப்பில் இருக்கிறாள். ஆமா யாரு? பாடு ராஜா. அண்ணம்மா சுபத்ரா அம்மா ஹேய் வாடி. நாசத்துப்பா அப்படி ஆன்ச குடு கரெக்டா சொல்றா நான் ஆன்ச குடுல அது குடு குடு ஆன்ச கொஞ்சம் குடுன்னு கேடுங்களா? ஆமா ஜாக்கி அவன் போறணும் அவங்க அம்மா ஆகையால் பாண்டவர்களை மாணவர்கள் செய்ய வேண்டும் என்றால் ஆமா சுபதரை ஒன்று சேர்ந்தாலே ஆமா அவரை நான் ஒன்று சேர்ந்தாலே பாண்டவர்கள் மாணவர்கள் அடைந்து ஆமா பாண்டவர்கள் காலகத்தில் அடிவார்கள். ஆமா இந்த சொத்து சொத்து உனக்கே வந்தது துரியோதன சக்கரவர்த்திக்கு சொத்து 550 தேசம் நான் தொட்டு தாலி கட்டிய மனைவி. பொண்டாட்டி மனைவி வந்து அவன் மனைவிலடா வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி அவன். அப்படியா? அதனால தான் பேம்பஸ் போடுறேன். அதையால் பானுமதியை சந்தித்து அவனுக்கு விடவிற்கு செல்கின்றான். ஆமா இனிமேல் என் உயிர் சுபதரிக்கு மட்டுமே சொந்தமே தவிர இந்த உடலும் இந்த உயிரும் சுபதரிக்கு தான் சொந்தமே, மற்றவர்களுக்கு சொந்தமாக. எப்பவுமே நீ வெற்றி தான் அடிப்பறா, தோல்வி அடிக்க மாட்டான். பூஜைத்த காலை ஆமா துரியோதன பிடிமை வைப்பதுக்கு புறப்படு. அண்ணா బాబాయ్ నీ భార్య పిలుస్తున్నారు. దొంటారు మా వీడియో
வான்மீறி கலைத்து ஆ, சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆ, நான் பார்த்து பணிந்து ஆ. குனிந்து நிமிர்ந்து பார்க்கவே ஆ. அவள் காலடித்து தடான் வைக்கிற நேரத்தில் ஆமா. கால் பட்டு கீழே விழுந்து ஓ, இது கோபம் கிடையாது. ஊடுகாரியா நீ காலில் ஓதிக்கிற தெரியாத பாட்டு சொன்னாரு தெரியாத பட்டிருக்கேன். செஞ்சுட்டாம வச்சுங்க வாமா போலாம் ஏய் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. மாமா மறுபடியும் கணவர் பாதத்தை பணிய போகிறேன். உனக்கு நகையில் கருவாடு கடை வச்சு கொடுக்குறோம் போலாம் பட போகலாம். சரி இந்த வாட்டி பாதம் பண்ணியா இன்னும் ஓதிக்கிறேன் பார்த்து நான் 1000 முறை சொல்றேன் வாங்கம்மா துணி நல்லா போடுது அண்ணா, என்னடா சொல்றேன்? வீட்டுக்காரர் உன்னை தெரிஞ்சுதான் ஓதிக்கிறாரு அண்ணா, என் மீது இதுவரையும் ஒரு மாறிட்ட நாள் வரையும் ஒரு முறை பாதம் மாட்டியா தெரியாத பட்டாச்சு தெரியாத பட்டுச்சு காலுன்னு 2வது வாட்டி பாதம் மாட்டியா 2வது வாட்டி கூட தெரியாத பட்டுருக்கு ஒரு அடி கூட என்னை அடித்தது கிடையாது. என்னை கோபமா பார்த்தது கிடையாது. என்னிடத்தில் கோபமிட்டு பேசிட்டது கிடையாது. நான் காலில் ஓச்சாரன்னு நீ தெரியாத பட்டுச்சுன்றியா ஆமா. சரி பேசி போ முடியாது சுவாமி, ஐயோ, என்ன ஆயிட்டு சாமி? சுபத்ரா சாமி, என்ன ஆயிடுச்சு எனக்கு? நான் பிறந்திருவேன். நான் பான்மதி. இப்ப நானே சொல்லிட்டேன் சுபத்ரா என்று பேரை சொல்லுகின்றாய். இது என்ன ஆயிடுச்சு சாமி உனக்கு? பேரை மாற்றி என் சொல்லுகின்றாய். மாமா வயசுல பெரியவரு அவரு வந்து ஏழு மணி கூற முடியுமா நம்ம மாமா அப்படிதான் சொல்ல முடியும் அந்த மாதிரி சுபத்ரா ஏய் வாயில நல்லா காய்ச்சி சொல்றா, அவரு ஏமலை மாமா ஏமலை பேரு மாமா வாபான்ற உன் பொண்ணு பேர் பெருந்துருவா பெருந்துருவான்ற விட்டு ஏதாவது பானு அது மாதிரி சொன்ன சுபத்ரா ஐயோ, நான் பிறந்திருவாளியா? நீ சாரா வெளியே நின்று சுபத்ரா ஐயோ, நான் பிறந்திருவேன். வாயாயோ நேராய் என்னை கிட்ட வாயாயோ சாமி, அத்தை. நீ கேட்டவரியே நான் சரியெல்லாமல் எனக்கு சாமி உனக்கு எனக்கு நான் சரியெல்லாமல் ஆடி உள்ளாய கூடாடி சுபத்ரா சாமி, என்ன ஆயிடுச்சு உனக்கு? படாத தூரமா போன மாலை போட்டுக்கிறேன் தூரமா
இந்த மாலை சுபத்திர மாலை போட்டுக்கிறோம். பண்ணவா ஏய் வாங்க மாட்டேங்க பாரு. அத்தா என்று உன்னை நான் அழைத்த காரணம் என்னன்னு குறி சொல்ல வேண்டும். என்னவென்று ஏன் அதற்காக இந்த தினத்தில் விரைவாக சீக்கிரமாக எடுத்திருக்கின்றது சுவாமி. சுபத்ரா வான்மதி பெருந்துருவா ஏன் அவனுக்கு மதியது கெட்டது ஏன் சுபத்ரா என்ன பெருந்துருவா ஆயாதா வேடமா போடு மூணு நாளால உனக்கு போடு. மூணு நாளால போடி உனக்கு டேய். அதே ஒரு குழந்தை பெற்றுக்கணும் பொண்டாட்டி ஆயிக்கணும் இப்போ மூணு நாள் டேய் நல்ல ஒரு கேள்வி தெரிஞ்சுக்க. நீ எப்படி இருக்கிற? நல்ல சவர மாட்டேங்கிறேன். கலரா இருக்கிற ஐடி வெயிட் நல்லதா இருக்கிறான். இவனை பார்த்தா பின்னாடி முன்னாடி எப்படி முன்னாடி கொஞ்சம் ஆம்பளை மறைச்சது பின்னாடி பொம்பளை மறைச்ச நடுவுல இவனை இவங்க மணி ரொம்ப அழகா இருக்கிறாங்க. கட்டிக்கிட்டு குடும்பம் இல்லையா? இப்படி எவ்வளவு கருப்பா இருக்கிறான் உங்க மணி எப்படி இருக்கிறாங்க பண்றா இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறீங்க? கட்ட முடியாதா? நீ சாரவே நீ எழுந்து வாராயோ நேராய் கெட்ட சேராய நேராய் நான் வாழ்வில் மனம் கலந்தராய் இருக்கின்றேன். கலந்துவா இருக்கட்டி என்றார் மித்ரே. நான் கேட்கும் கேளிக்கி இப்போ ஒரு வீட்டுக்காரன் அந்த பேட்ச் வீட்டுல போய் தூங்காத நம்ம தாலியா இருக்கிறாங்க அந்த பேட்ச் அதுக்குன்னே போய் அந்த இதுல திரும்பி திரும்பி அப்படி பார்த்தா யாரு வீட்டு தாலியா இருக்கிறாங்க போய் கேட்டேன் வேணாம். அவன் சீட்டு காட்ட டோகர ஒரு சங்க தள்ளி அதெல்லாம் பேசிக்கிறேன்.